விவசாய பெருங்குடி மக்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கர் தோட்டங்க. தாரோடு முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு 400 அடி வருங்க. 400லேருந்து 500 அடி வரும். மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டம். காட்டுக்கு மேற்கு சைடில் தார் ரோடு பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ தான் நம்ம வந்து இந்த இது என்ட்ரன்ஸு கேட்டு உள்ளே போகிறோம். இது குபேர மூலைங்க. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குபேர மூலை. இதிலிருந்து வந்து அப்படியே வந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மூலை. இதிலிருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலைக்கு ஒரே நேர். காடு நல்லா செச்சதரமாக வந்துடுங்க. எந்த மூலையும் கட்டாகாது. காடு முழுசுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்குது. ஃபுல்லுமே வந்து பென்சிங்கு. இது தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போரு, ஒரு கிணறு, 10 HP சர்வீஸு, தென்னை மரம் ஒரு 20 மரம் காய்ப்பு மரங்க. காடு வந்து நல்லா செம்மண் பூமி. காட்டில் பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம், அதாவது கோசப்பழம் பயிர் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இதுதான் கோசப்பழம் பயிர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மாட்டு சோளம் போட்டு அறுத்துருக்குறாங்க இந்த பகுதியில். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காசோளம் போட்டுருக்குறாங்க. மக்காசோளம் போட்டு அது விளைஞ்சிருச்சு. காடு முழுசும் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டு தான் தண்ணி பாய்ச்சுறாங்க. சொட்டு நீர் பாசன வசதியும் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரியா முழுசுமே எல்லாம் ஆற்று தண்ணி பாயிற ஏரியாங்க. நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மலைவேம்பு போட்டுக்கிறாங்க. மலைவேம்பு மரம், அது ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து மக்காச்சோளம் போட்டு அறுவடை ஆயிடுச்சு. ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஏக்கராவில் ஒரு 3 ஏக்கரா வந்து முழுசுமே தர்பூசணி பழமும், ஒரு 3 ஏக்கராவில் மக்காச்சோளம், ஒரு மாட்டு சோளம், இந்த மாதிரி அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மரம் தான் இருக்குது. 20 மரமே நல்லா காய்ப்புங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நல்ல காய்ப்பு. காடு பார்த்திங்கன்னா ஒரு சதுரம்னு சொல்ல முடியாது, ஒரு செவ்வக டைப்பு. காட்டினுடைய அகலம் வந்து ஒரு 400 அடி வருங்க. நீளம் பார்த்தா ஒரு 600 அடி வருங்க. அது வந்து நல்லா ஒரு செவ்வக டைப்பில் வந்து காடு நல்லா பராமரிச்சுட்டு இருக்குது. தென்னை மரத்தில் நல்லா இருக்குதுங்க, காய் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியாதானா. மண் அதே மாதிரி நல்ல மண்ணுங்க, செம்மண். கிணறு பார்த்திங்கன்னா குபேர மூலைக்கும் அக்னி மூலைக்கு நடு மையத்தில் தெற்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க. ஈசானியத்தில் அமையல. நாம் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு கிழக்கு சைடும் பார்த்திங்கன்னா மலைவேம்பு, வடக்கு திசையிலையும் பார்த்திங்கன்னா மலைவேம்பு, தெற்கு திசையில் தென்னந்தோப்புங்க, மேற்கு திசையில் மட்டும் தார் ரோடு. எந்த மூலையுமே கட்டாகலைங்க, ஜல மூலை. இப்போ இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலைங்க. அந்த மலைவேம்பு, அந்த கம்பி வேலி. இந்த பக்கம் இந்த தென்னை மரம் தெரியுதுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஜலமூலைங்க. எந்த மூலையுமே கட் ஆகலைங்க. கிராஸும் கூட இல்லைங்க. எல்லாம் நேருக்கு நேராக இருக்குது. நல்ல செவ்வக டைப்பில் மண் பாருங்கள். நல்லா அருமையான மண், செம்மண். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெளித்திருப்பூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு தோப்பு அமைக்கிறதுனாலும் சரி, இல்லை ஒரு தோட்டமாகவே தோட்டப்பயிர் பண்ணுறதுனாலும் நல்ல ஒரு நிலம் தாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. அருமையான ஒரு நிலம். இப்போ நம்ம கிணத்துக்கு வந்துட்டோங்க. சர்வீஸு அதுங்க சர்வீஸ் பாக்ஸு 10 HP சர்வீஸுங்க. பாருங்க, இப்போ கிணறு நல்லா சுற்றி வர பாம்பேரி கட்டி அருமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஒரு சின்ன வீடுங்க. வந்தால் போனால் தங்குற மாதிரி வீடு கட்டுத்தரேன். சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு. நல்லா தண்ணி சௌகரியம் இதெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்கள், கிணத்துல தண்ணி இருக்குதுங்க. கிணத்துல தண்ணி இருக்குது. ஒரு 25 அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது. குழி மோட்டர் தான் போட்டுக்கிறாங்க. இந்த போர் தண்ணி ஊற்றுறதுக்கு பைப்பு. இந்த நெட்டு முழுசும் பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி பழம் போட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாங்க, இந்த தோட்டத்துக்கு தெற்கு சைடில் ஒரு வண்டி தடங்க. தெற்கு சைடில் தார் ரோட்டிலேருந்து நேராக வர மாதிரி ஒரு 20 அடி தடம் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த தடமும் இதுக்கு பாட்டியும் இருக்குது. இந்த தடம் பார்த்திங்கன்னா கீழ்காட்டுக்கு போகிறது. அந்த தடத்துலேயும் இந்த காட்டுக்கு பாட்டியும் இருக்குது. அந்த கம்பி வேலி வந்து தடத்தை உள்ளோட்டு தான் போட்டுக்கிறாங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நீங்கள் தெற்கு சைடில் அந்த தென்னந்தோப்பு சொன்னீங்களா, அந்த தென்னந்தோப்பு பார்த்துட்ருக்குறீங்க. நல்லா மரம் பாருங்கள், அடி மரம்லாம் நல்லா பெருத்து சிறப்பாக வந்துட்டுருக்குது. மண் நல்ல மண்ணுங்க இந்த ஏரியா. தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து ஆற்று பாயறதுனால நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது. கிணத்துல தண்ணி பார்த்தீங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து ஆற்று இல்லைங்க. இவங்களுக்கு கிணறு போர் இருக்கிறதுனால ஆற்று இவங்க வாங்கிக்கல. இவங்களுக்கு இந்த 6 ஏக்கராவுக்கு அதுவே போதுமான தண்ணியாக இருக்குது. இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. நில உரிமையாளர் சொல்லக்கூடிய விலை 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. நாம் குறைச்சி பேசலாங்க. நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க, ஒரு வாட்டி நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்போ நில உரிமையாளர்கிட்ட நம்ம நேரில் வந்து ரேட்டை பேசிக்கலாம். குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு நிலங்க. எந்த மூலையுமே கட் ஆகலை. எந்த ஒரு பெண்டு ஒரு கிராஸு எதுவுமே இல்லை.
நல்லா இருக்குது, நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அருமையான ஒரு தோட்டம். தென்னை மரம் மட்டும் 20 மரம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, பொலி சுற்றி அருமையாக வச்சுக்கலாம். வேணா நாங்களே கூட வச்சு தரோம். ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் யோசிக்காமல் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு தோட்டங்கள் வந்து கை மாறாமல் இருக்கிறதில்ல, டக்கு டக்குன்னு மாறிடுது. அதுவும் நம்ம சேனலில் வந்துச்சுன்னா, நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனல் வந்துச்சுன்னா டக்குன்னு போயிடுதுங்க. நிறைய பேர் கிராஸ் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. நிலம் பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கே ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மீடியேட்டர் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டு, இந்த காடு எங்கே இருக்குதுன்னு பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி, மாமா அங்கே தான் இருக்குது மாமா வா காட்டுறேன் அப்படின்னு மட்டும் கிராஸ் பண்ணிடாதீங்க. நானும் வந்து வேகாத வெயிலில் மத்தியானம் சாப்பாடு இல்லாமல் கூட சுற்றி உங்களுக்கு காடு தோட்டமெல்லாம் வீடியோவை எடுத்து போடுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. வீடியோவனோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வந்தேன், தார் ரோட்டில் போய் வீடியோ முடிச்சுக்கலாம். நமது வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நமது ஃபோன் நம்பர் சொல்லிடுறேங்க, அது வேறு அடிக்கடி மறந்துடுறேன். நம்ம கஸ்டமர் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவிலேயே சொல்லிடுங்கன்னு சொன்னார். ஒரு வீடியோவில் சொல்கிறேன், அப்புறம் மறுபடியும் மறந்துடுறேன். நம்ம ஃபோன் நம்பர் வந்துங்க 95 85 37 67 67ங்க. இதுதான் நம்ம ஃபோன் நம்பருங்க. அப்புறம் இந்த தார் ரோடு வந்து பஸ் ரூட்டுங்க. இதில் வந்து பஸ் வசதி உண்டு, அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், இந்த தோட்டத்துக்கு தெற்கு திசையில் ஒரு 20 அடி மணத்தோட வசதியும் இருக்குது. தார் ரோடு வசதி பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி தார் ரோடு பேஸ் வந்துடும். தார் ரோடு முகப்பு வந்துடும். அதில் தோட்டம் அருமையான தோட்டங்க. இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.